பெரியாழ்வார் திருமொழியில் முதல் 10 2ஆம் திருமொழி 3ஆம் பாசுரம் பார்க்கலாம். பனைத்தோள் இள ஆய்ச்சி பால் பாய்ந்த கொங்கை அனைத்து ஆற உண்டு கிடந்த இப்பிள்ளை இணைக்காலில் வெள்ளித்தலை நின்று இலங்கும் கணைக்கால் இருந்தவா காணீரே காரிகையீர் வந்து காணீரே. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். கண்ணனோட கணுக்கால் அழகை காட்டணும்னு நினச்சா பெரியாழ்வார் யசோதை. ஆனால் அதுக்குள்ளே கண்ணனுக்கு பசி வர ஆரம்பிச்சிடுத்து. 1 மாதம் கூட அதில் குழந்தைக்கு பசிக்கும் இல்லையா, அதனால் ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டான். அதனால் என்ன சொன்னான், சரி தோழிமார்கள்ட்ட சொன்னால் பால் ஊட்டின பிறகு உங்களுக்கு கணுக்கால் அழகை காட்டுறேன் அப்படின்னு பெரியாழ்வார் யசோதை சொன்னான். எப்படி இருந்தாலும் அவள் மூங்கில் கழி போல இருக்கும் தோளை உடைய யசோதை. அதுவும் எப்படி இளமை காலத்தில் ரொம்ப சின்ன வயசான அவளுக்கு. அப்படி இருந்த யசோதை அவளுக்கு உலகில் இன்பத்துலலாம் நாட்டம் கிடையாது. கண்ணன் அப்படியே அனுபவிக்கணும், அந்த வாத்சல்யம் தான் அவளுக்கு. அதனால் கண்ணனுக்கும் அதனால் பக்தன் தன்னை அனுபவிக்கணும்னா தன்னை முழுசாக கொடுப்பார் இல்லையா. அதனால் அந்த நோக்கத்திலேயே இருந்தாராம் பெரியாழ்வார் யசோதை. அந்த தாய்ப்பாசம் மிகுந்த பெரியாழ்வார் யசோதை என்ன பண்ணா, வாத்சல்யத்தோட அப்படியே குழந்தைக்கு பால் கொடுக்குறா. அந்த குழந்தைய ஆசையாக கொடுத்தா எல்லாமே குழந்தை ஃபுல்லாக சாப்பிடும் இல்லையா. அதனால் அன்போட யசோதை கொடுக்க அந்த குழந்தைய தாயை அணைத்து கொண்டு பசி தீர முழுசும் சாப்பிட்ருதான், பாலை முழுசும் அருந்தினான். இந்த பக்திங்கிற மைய கொண்டு தான் இதை பார்க்கணும் நம்ம. இந்த இதெல்லாம் உலகில் கண்ணத்தோட பார்க்கவே கூடாது. அந்த குட்டி கண்ணன் நல்லா பால் சாப்பிட்டதும் தூங்க ஆரம்பிச்சிட்டான். அதனால் அவன் தூங்கினப்புறமா அவன் தோழிமார்களை கூட்டு, பாருங்கோ இப்போ கணுக்கால பார்க்க வாங்கோ, வெள்ளித்தண்டை போட்டு அணிந்திருக்கு பார்த்தெல்லாம் இணைக்கால்ங்கிறான். அதுதான் 2 ஒன்றுக்கு ஒன்று. அதுதான் இந்த கணுக்காலுக்கு ஜோடி அந்த கணுக்கால் மாதிரி அவ்வளோ பொருத்தமாக இருந்துதான். அதை காமிச்சு இந்த தண்டை எப்படி இருக்குது பாருங்கோ அப்படின்னு காமிக்கிறான். அது எப்படி இருக்கு, ஒளி வீசறதான். அப்படி அந்த கணுக்கால போட்ட கொலுசு அவ்வளோ ஒளி வீச வீச அது அப்படியே இந்த ஆய்ச்சிமார்களோட முகத்தில் வீசறதான். அதனால என்ன சொல்றார், காரிகையீர் அழகாக இருக்கும் ஆய்ச்சியர்களே குழந்தையோட கருணீல வண்ணனான கண்ணனோட கணுக்காலை பார்த்துட்டு பல்லாண்டு பாடுங்கள், திருஷ்டி வராமல் இருக்கணும், அவ்வளோ அழகாக இருக்கே கணுக்கால், பல்லாண்டு பாடுவோம் அப்படின்னு அழைக்கிறார்.